ஓவிய வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிறது. தொடர்ந்து இந்த மோதல் போர் என்பது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி மிக தீவிரமாக நகர்ந்து கொண்டு வருவது ஒட்டுமொத்த உலக நாடுகள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்போது இந்த போரினுடைய முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுதான். என்றால் அமெரிக்கா தொடக்கத்திலிருந்தே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்து வருகிறார். இந்நிலையில் தற்போது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்பது ஈரானுக்கு எதிர்ப்பு, இஸ்ரேலுக்கு ஆதரவு, அதையும் தாண்டி ஈரானுக்கு எதிராக எச்சரிக்கை உள்ளிட்ட நிலைகளையும் தாண்டி அடுத்த கட்டமாக அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்குவதற்கான ஒரு நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான அமெரிக்காவினுடைய நடவடிக்கை என்பது அதற்கு மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் என்பது மூன்றாம் உலக நாடுகள் தலையிடக்கூடிய அளவுக்கு மிக உக்கிரமாக நடந்து வருகின்றதை உலக நாடுகள் மத்தியில் ஒரு கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது. என்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தொடக்கத்தில் இருந்தே ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்து வந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்து வந்தார். அதாவது எந்தவித நிபந்தனை இல்லாமல் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய கொமேனி அவர் சரணடைய வேண்டும் என்றும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் ஈரான் அதற்கு தக்க பதிலடி வார்த்தைகளாலே கொடுத்தார்கள். அதாவது அமெரிக்கா இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அமெரிக்கா எங்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டால் அமெரிக்காவை நாங்கள் தாக்குவோம் என்றும், அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கூற்றுப்படி நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், கடைசி வரையில் போராடுவோம் என்றெல்லாம், எங்களுடைய தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெறும் என்றெல்லாம் பகிரங்க எச்சரிக்கை ஈரான் விடுத்தது. இப்படியாக இந்த வார்த்தை மோதலை கடந்து தற்போது அமெரிக்கா களத்தில் இறங்க தயாராகிவிட்டது. அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை ஏற்கனவே அவசர ஆலோசனை கூட்டம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு, ராணுவம், உயரதிகாரிகள் கொண்ட அவசர ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஈரானை நேரடியாக தாக்குவதற்கான பணிகளை மேற்கொள்ளலாமா என்று ஆலோசிக்கப்பட்டது. அதற்கு தற்போது நிலையில் காத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில், ஆனால் இன்றைய நாள், அதாவது தற்போது நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானை தாக்குவதற்கு ஆயத்தமாகி விட்டார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆயத்தமாகி விட்டார், அதற்கான ஒப்புதலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வழங்கிவிட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையில், அதற்கான ஒப்புதல் அனுமதி என்பது வழங்கப்பட்டாலும் கூட தாக்குதல் என்பது தற்போது அல்ல, 2 வாரம் கிட்டத்தட்ட 14 நாட்கள் வரை நாங்கள் அமைதியாக காத்திருப்போம், அமைதியாக அதை பார்த்து கொண்டிருப்போம். அதற்கு பிறகும் கூட இந்த நிலைமை என்பது மிக தீவிரமாக இதே நிலை தொடர்ந்தால் ஈரானுக்கு எதிராக அதிரடியாக போர்க்களத்தில் அமெரிக்கா இறங்கும் என்ற அமெரிக்காவின் நிலைப்பாடு தொடர்பான செய்தி வெளியாக இருப்பது இந்த போரினுடைய வீரியத்தை இன்னும் அதிகமாகவே செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவுக்கு அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவர்களுடைய கருத்து என்பது இருந்தது. அதாவது ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் என்பது நீங்கள் எதற்காக அதில் தலையிட வேண்டும், உங்கள் வேலை என்ன என்றெல்லாம் சீனா, ரஷ்யா ஆகியவை ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதாக அவருடைய கருத்துக்கள் என்பது வெளியாக இருக்கிறது. மறுபுறம் பார்த்தோம் என்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா என்பது மிக தீவிரமாக களத்தில் இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி 2 நாடுகளுக்கும் ஆதரவாக சர்வதேச அளவில் பல சக்தி வாய்ந்த உலக நாடுகள் இறங்கக்கூடிய நிலையில் இது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்குமா? 3ஆம் நாடுகள் நேரடியாக தலையிட்டால் இது உலகளவில் மிகப்பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு அவர்கள் ஏற்கனவே விடுத்த அந்த பதிலடியில், அமெரிக்கா பொறுத்தவரையில் எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அல்லது எங்களுக்கு எதிரான ஏதோ அச்சுறுத்தல் நடத்த, எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் தொடங்கினால் அமெரிக்காவுக்கு நாங்கள் தாக்குதல் மூலமாக பதிலடி கொடுப்போம். அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், அமெரிக்காவுடைய நிலைகள் மத்திய கிழக்கில் பல்வேறு இடங்களில் உள்ளன. இஸ்ரேலை தாக்குவதற்கு கூட நாங்கள் 4 நாடுகளை கடந்து சென்று தாக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் பல்வேறு நிலைகள் இருக்கின்றது, பல்வேறு இருப்புகள் இருக்கின்றது. அதை நாங்கள் மிக எளிதாக தாக்குவோம், அதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால் அமெரிக்கா நேரடியாக எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2 வாரங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதிக்கக்கூடிய வகையில் அவர் அறிவித்திருக்கிறார். அதாவது 2 வாரங்கள் நாங்கள் பொறுத்திருப்போம், அந்த 2 வாரங்களுக்குள்ளாக ஈரான் இஸ்ரேல் இருவரும் பேசி சுமூக தீர்வோ அல்லது அமைதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும்.
இல்லை என்றால் அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு எதிராக களத்தில் இறங்கும், போரில் இறங்கும் என்று ஒரு நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஈரான் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டும் மையங்களை முதற்கட்டமாக தாக்குவதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை 2 வாரங்களாக இந்த போர் தொடர்ந்தால் அமெரிக்கா களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்கா களத்தில் இறங்கினால் ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளும் களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி 3ஆம் நாடுகள் களத்தில் இறங்கி போர் புரிய தொடங்கினால் உலக அளவில் மிகப்பெரிய போராக வெடிப்பதற்கான வாய்ப்பே மிக அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஓவியா.